அனைவருக்கும் வணக்கங்க. மேம் சொல்லிட்டாங்க, ஒரு சில வார்த்தைகளோடு முடிச்சிருக்கீங்க. எனக்கு அதுலேருந்தே தெரியுதுங்க. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள். மேடம், இது உண்மையிலே அமைஞ்சிருச்சுங்களா, நீங்களே அமைச்சிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ஒரு விழா அமைகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தால் தவறி போயிட்டே இருக்கும். இந்த ஒரு சிறப்பான நாளில் அமைஞ்சிருக்குங்கிறது உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்குதுங்க. முதல்ல என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. ஏன்னா ஆண்களோட பெண்களுடைய தலைகள் தான் அதிகமாக தெரியுது. மிகவும் சந்தோஷங்க. மேலும் பள்ளியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சரஸ்வதி மேடத்துக்கும் வேல்முருகன் சாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி சரஸ்வதி மேம் வந்து அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் அதிக செயலில் காட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நானும் டே பை டே அவங்க பார்ப்பேன். எந்த விஷயமும் டே நைட் உழைத்தாவது நல்லா சிறப்பாக பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க. அதனால் குழந்தைங்களுக்கும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பேரண்ட்ஸோடைய இப்போ இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பெருசாக நம்ம சொல்ல முடியாதுங்க, பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். மேம் நிறையா சொல்லிட்டாங்க, நானும் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேங்க. மேம் சொன்ன மாதிரி குழந்தைங்களை தயவுசெய்து யாரும் கம்பேர் பண்ண வேண்டாங்க. அவங்களோட அவங்க பெட்டர், அவங்களோட இவங்க பெட்டர்னு சொல்லிட்டு யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முன்னாடி நாம் பெரியவங்களாகிய நாம் வந்து பெருசாக எதுவும் வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிளம்பிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை வந்துருங்க, நீ பார்க்கல நான் பார்க்கல அப்படின்ட்டு. அதனால் ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, நல்லா தெரியுதுங்க, அடிக்கடி அது நடக்க மாட்டிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் நாம் வந்து சண்டை போட்டுக்க வேண்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைங்க மனசுலேயே வந்து தோண ஆரம்பிச்சிடும், ஓ பெரியவங்களானாலும் நாமளும் இப்படி தான் இருக்கணும் மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவதுங்க பெரியவங்களானதுக்கப்புறம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப கம்மி தாங்க. அந்த குழந்தை பருவத்தில் தான் ரொம்ப அதிகமாக கற்றுக்குவாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட ஒரு குழந்தைகள் வந்து 100 கேள்வியாவது கேட்பாங்க. அப்பா இது என்ன, அம்மா அது என்ன, ஏன்னா உனக்கு ஒரு வேலை இல்லையா, சும்மா கேட்டுட்டே இருக்கேன். தயவு செய்து அப்படி யாரும் சொல்லாதீங்க. அவங்க எந்த வகையான கேள்விகள் கேட்டாலும் முடிந்த வரைக்கும் குழந்தைகளுக்கு நாம் தெரியலனா கூட அதை தெரியப்படுத்திக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாம் அந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்க இந்த வயசுல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் ஃபியூச்சர்ல அவங்க நாம் நினைக்கிற மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அதே மாதிரி இப்பயே குழந்தைகள் இது ஆகணும்னு யாரும் மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிக்காதீங்க. குழந்தைகள் அவங்கவுங்க குரோத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உறுதுணையாக இருந்து குழந்தைகளை கொண்டு போவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விழாங்கிறத எவ்வளவோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணாலும் அதை சிறப்பாக அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா நீட்டாக இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒருத்தர் உழைப்பு இருக்கும். அது ரூபனோட உழைப்பு தான். நல்லா பண்ணியிருக்காரு, உண்மையிலேயே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனைங்கிறது ஒரு ஸ்கூல் லெவலில் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க. சரஸ்வதி மேம் கூட திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார ஒரு 20 குறள்கள் சொல்ல வச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சாங்க. உங்க நினச்சி பாருங்க, நம்ம ஒரு உள்ளூரில் ஒரு சாதனை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயங்க. உலக அளவில் அந்த குழந்தைகள் இந்த வயசுலேயே உலக அளவில் சாதனை படைக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க. அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகளை 20 குறள் 30 குறள் சொல்ல வைக்கிறதுங்கிறது, ஏன்னா நம்ம வீட்டில் அவங்க பேசுறது ஒரு சில வார்த்தைகளே புரியாதுங்க. அத்தனை குறளையும் தெளிவாக நானும் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேங்க. அத்தனை குறளையும் ஒரு எழுத்து கூட ஒரு வார்த்தை கூட மாறாமல் வளராமல் அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. இல்லைன்னா அந்த ரெக்கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது உண்மையிலேயே பெரிய பாராட்டுக்கான விஷயம். அதே மாதிரி சிலம்பமாகட்டும் எல்லா வகையிலையுமே சிறப்பான முறையில் இந்த ஸ்கூல் இயங்கிட்டு இருக்குங்க. பெரு ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய உங்களோட ஒத்துழைப்பு தான். இனிமேல் இந்த மாலை பொழுதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.